அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி விஷ்ணுவின் வழியை பின்பற்றிய பரசுராமர், ராமர் இவர் வழியை பின்பற்றிய மக்கள் இந்த ஜவ்வாது மலையிலிருந்து புலம்பெயர்ந்த பாதையை கண்டறிவது என்பதை காண்போம். இதில் விஷ்ணு என்பது மிக புராண காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர் முன்னோடிகள். விஷ்ணுவை பின்பற்றிய மக்கள் இந்த ராயன் பரம்பினர் என்பவர்கள் அப்படியே ஜவ்வாது மலையில் இறங்கினால் காவலூர் பக்கத்தில் சென்றாயன் கோயில் என்பது இருக்கிறது. அப்படி இறங்கினால் பூங்குளம், ஆண்டியப்புனூர், திருப்பத்தூர், பாம்பாறு, இந்த பாம்பாறு அப்படி பிடித்து கொண்டால் நமது அனுமன் தீர்த்தம், கிருஷ்ணகிரி, பருகூர், வாணியம்பாடி, மேலும் அப்படியே கிருஷ்ணகிரியிலிருந்து கேரளாவை நோக்கியும் அப்படியே கர்நாடகா நோக்கியும் புலன்பெயர்ச்சி நடந்துள்ளது. அது மேற்கு தொடர்ச்சி மலைகள் நடைபெற்ற புலன்பெயர்ச்சி. அப்போது அதுக்கு ஆதியாக இந்த ஜவ்வாது மலை தான் சென்றார்கள் என்பதற்கு இத்தகைய புலன்பெயர்ச்சியின் தொடர்ச்சி இந்த ஆதி காலத்து நடுக்கல், கல்வெட்டுக்கள் மற்றும் அந்த பாறை ஓவியங்கள் என பழைய கற்கால மனிதன் தொடர் முதற்கொண்டு புதிய கற்கால மனிதன் வாழ்ந்த காலம் வரை அப்படியே கேரளா வரை நீள்கிறது. இந்த ஜவ்வாது மலையை ஒட்டியுள்ள ஃப்ரான்டியர் ரீஜன் சொல்வார்கள். அதாவது ஜவ்வாது மலையை ஒட்டியுள்ள அடிவார இந்த பாலாற்றை ஒட்டிய ஊர்களாக திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், குடியாத்தம், வேலூர், ஆற்காடு இவையெல்லாம் இருக்கின்றன. இதில் 2 விதமான புலன்பெயர்ச்சி நடந்துள்ளது. ஒன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்ட திருப்பத்தூர் புலன்பெயர்ச்சி மிகவும் பழமையானது. அதை அடுத்த புலன்பெயர்ச்சி இந்த படவேட்டம்மன், கங்கையம்மன் என்று கோயில்களை கொண்டுள்ள இந்த பாலாற்றங்கரை ஒட்டி அமைந்துள்ள புலன்பெயர்ச்சி. இது பரசுராமர் காலத்தில் ஏற்பட்டது. இந்த பரசுராமர் வெகு காலத்துக்கு முன்பு வாழ்ந்தார் என்றாலும் அவரை வரலாற்று ரீதியாக கிமு 6314 வாழ்ந்ததற்கான தரவுகள் நமக்கு தற்போது கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கங்கையம்மன் அல்லது படவேட்டம்மன் திருவிழா இது படவேட்டம்மன் திருவிழாக பரசுராமர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பிறகு ராமர் காலம், பரசுராமர் கிமு 6300 என்றால் ராமர் கிமு 5100 அப்படி என கொள்ளலாம். எனவே பரசுராமர் காலத்தில் படவேட்டம்மன் கோயிலாக இந்த வழிபாட்டு முறை ஆரம்பித்து இவ்வாறு புலன்பெயர்ந்தவர்கள் ஜவ்வாது மலை, படவேடு, கன்னியம்பாடி, கன்னியமங்கலம், வேலூரை அடுத்து அப்படியே காட்பாடி, குடியாத்தை அடுத்து ஆம்பூர், வாணியம்பாடி இப்படி என இந்த பாலாற்றங்கரையை ஒட்டிய புலன்பெயர்ந்து சென்றுள்ளார்கள். இத்தகைய மக்கள் புலன்பெயர்ச்சி எப்படி நான் கூறுகிறேன் என்றால், இவர்கள் தற்போதும் இந்த கங்கையம்மன் சிரசு திருவிழாவை படவேட்டம்மன் கோயில் முதலில் ஆரம்பித்து அது கன்னியம்பாடி, வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடியின் இறுதியாக நடைபெறுகிறது. இதில் ஒரு ஆர்டர் இருக்குது. அதாவது அவங்க முன்னோர்கள் அப்படியே படிப்படியாக இந்த பாலாற்றங்கரையில் வாணியம்பாடி வரை சென்று அப்படியே கர்நாடகா, கேரளாலாம் போயிருக்காங்க. அப்போ அவங்க எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் புலன்பெயர்ந்தார்களோ அந்த புலன்பெயர்ந்த அதே ஒரே இனத்தை சம்பிரதாயத்தின் மக்கள் தொடர்ச்சி தான் அடுத்தடுத்து படவேடு அப்படி அந்த அடுத்தடுத்த ஆர்டரில் இது திருவிழாக்களை தற்போதும் ஒவ்வொருவரும் கொண்டாடி வருகிறார்கள். இது 400 வருடம் பழமையானது என்று தற்போது சொல்கிறார்கள். ஆனால் இது கலாச்சார ரீதியாக கிமு 6000 என்ற இன்னைக்கு கிபி 2000 கிட்டத்தட்ட 8000 வருஷம் பழமையான வழிபாட்டு முறை, திருவிழா முறை இது என்பது என்னுடைய ஆய்வில் கண்டறிந்த விஷயம். இந்த வாழ்வியல் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இது கல்வெட்டு என்ன இருக்குன்னு கேட்டாக்கா நீங்கள் நேரில் போய் பாருங்கள், அந்த ஊரின் பழமையின் பாருங்கள், வாழ்கிற மக்களை பாருங்கள், அவங்க புலன்பெயர்ந்த பயிற்சியை பாருங்கள். இதுதான் சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் கல்வெட்டுன்னு வச்சு நம்ம போனாக்கா அது குறைத்ததான் மதிப்பிடப்படுகிறது. நமது வாழ்வியல் அடிப்படை கொண்டும் திணை அடிப்படையில் பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 8000 வருடங்கள் பழமையான பரசுராமர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திருவிழா முறையாக இந்த சிரசு கங்கையம் திருவிழா முறை ஆரம்பிக்கப்பட்டு அது ராமர் காலத்தில் அப்போது படவேட்டம்மன் என்று சொல்லப்பட்டது பரசுராமர் காலத்தில், ராமர் காலத்தில் கங்கையம்மன் சொல்லப்பட்டது. எனவே இந்த படவேட்டம்மன் என்பது பரசுராமர் அம்மாவுடைய தலை கொய்யப்பட்டு அது திரும்ப வைக்கப்படும் நாள் தான், நினைவு நாளாக தான் இந்த சிரசு திருவிழாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாற்றி அமைத்த தலையை கொண்ட இன்னொரு அம்மா அவர்கள் மாரியம்மன் என்று சொல்கிறார்கள். தலை மாரியம்மன் சொல்கிறார்கள். எனவே இந்த படவேட்டம்மன், மாரியம்மன் சமகாலத்தில் தோன்றிய வழிபாட்டு முறை, திருவிழா முறை. அதையடுத்து ராமர் காலத்தில் இதே மக்கள் விஷ்ணு பரம்பரை வந்தவர்கள் ராமரை அவதாரம் பார்த்து விஷ்ணு தொடர்ச்சியாக பார்க்கும்போது, பரசுராமர் தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த மக்கள் அக்காலத்தில் சிறத்தி பெற்ற இந்த திருப்பதி மற்றும் ஹம்பி போன்ற பகுதிகளில் ராமருடைய ஆட்சி சிறந்து விளங்க இம்மக்கள் கங்கையம்மன், திருப்பதி அவருடைய மனைவி கங்கை, அவர்கள் கங்கையம்மன் என்று
அந்த வழிபாட்டு முறையை இதே அம்மலை வந்து படவேட்டம்மன் கங்கையம்மன் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த படவேட்டம்மன் தான் கங்கையம்மன் என்று பிற்பாடு ராமர் காலத்தில் மாறியுள்ளது. எனவே ராமர் இங்கு ஆட்சி புரிந்தார் என்பதற்கு இந்த திருவிழா ஒரு சான்றாகும். அந்த வாழ்வில் தொடர்ச்சி இங்கு இருக்குது, இன்றைக்கு இருக்குது. எனவே திருப்பதி கங்கையம்மன், மாரியம்மன், படவேட்டம்மன், மாரியம்மன், திருப்பதி கங்கையம்மன், கங்கையம்மன் என மருவி இந்த ஒரே வழிபாட்டு முறை தொடர்கிறது. இது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதான் வந்து வாழ்வியல் தொடர்ச்சி. இது தமிழர்களின் வாழ்வியல் முறை திருவிழாவில் இன்னும் பதிவேற்றுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திருவிழாவை கொண்டு நாம் 2 வித புலன்பெயர்ச்சி அடைய முடிகிறது. ஒன்று, ஜவ்வாது மலையிலிருந்து வடக்கு நோக்கி சென்றவர்கள் இந்த படவேடு, கண்ணமங்கலம், கன்னியம்பாடி, வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடி என்று புலன்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். அவருடைய புலன்பெயர்ச்சி கிமு 6300 என்று எடுத்துக்கொண்டால் கூட இந்த வாணியம்பாடி பகுதியில் கிமு ஒரு 5500 அல்லது கிமு 6000 வாக்கில் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 300 வருஷம் வந்து அப்படியே புலன்பெயர்ந்து வந்திருக்காள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு புலன்பெயர்ச்சி. அது விஷ்ணு காலத்தில் ஜவ்வாது மலை, சென்றாயின் மலை எடுத்துனா அப்படியே நீங்கள் மேலே சென்றாயின் கோயில் இருக்கும். அப்படியே கீழே வந்து பரூரில் போச்சம்பள்ளி பகுதியில் பார்த்தா அங்கே ஒரு சென்றாயின் கோயில் இருக்கும். அப்படி இந்த மக்கள் புலம்பெயர்ந்த பாயெல்லாம் ராயன் கோயில் இருக்கும். அப்படியே கிருஷ்ணகிரியில் போனால் கிருஷ்ணகிரியில் மேலிருந்த ராயக்கோட்டை, அங்கே ஒரு கோட்டை, இந்த மக்கள் மன்னர்களாக மாறியதை காண்பிக்கிறது. அப்படி இந்த ராயன் என்ற ஃபேமிலி வந்தவங்க அப்படியே நீட்சி வந்து கர்நாடகா அப்படிலாம் போயிருக்குது. எனவே இது ஒரு தொடர்ச்சி, வாழ்வின் தொடர்ச்சி. இங்கே வந்து ஆதி மனிதனாக இருந்தவன் கிருஷ்ணகிரியை தாண்டி ஒசூர்கிட்ட போகும்போது ராயக்கோட்டை மன்னர் பரம்பரையை மாறுறாங்க. அதே கிருஷ்ணகிரிலேருந்து ரைட் சைடில் திரும்புகிறவங்க நார்த்து நோக்கி இந்த பாலாற்று வகையில் பழைய காவிரி பாதையில் புலம்பெயர்ந்தவர்கள் வந்து கந்திகுப்பம், வரட்டனப்பள்ளி, பருகூர், நாற்றம்பள்ளி, வாணியம்படி வந்திருக்கார்கள். இதன் பழமை எப்படி ஒன்று என்றால், இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் லட்சுமி நாராயண கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பழமையான கோயில் இருக்குது. அது நான் நேற்று போய் பார்த்தேன். அது ஒரு ஆள் அப்படியே வந்து ஒரு 5 அடி உயரம் தான் அந்த ஹைட்டே இருக்கும். தரைத்தளத்துக்கு ரூப்புக்கு ஹைட்டு அவ்வளோ ஹைட்டு கம்மியானது. கருவறை குனிந்து தான் போகணும். இது வந்து பழங்காலத்து கோயில் என்று ஒன்று தெரிகிறது. இங்கே வேறு எதுவும் சிம்பிளும் இல்லை. அப்போது அந்த கோயிலில் வந்து ஒரு ராவா செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இது மிகவும் பழமையான கோயில். அந்த கட்டிட அமைப்பு முறையிலே தெரிகிறது. உள்ளூரில் வந்து விசாரித்த பொழுது மிகவும் பழமையான கோயில். இங்கு வாழ்ந்த மக்கள் அந்த பழமையின் தொடர்ச்சி இன்றைக்கு நீண்டு கொண்டு இருக்கிறது. அதை அடுத்து கந்திகுப்பம், அங்கே பைரவர் கோயில் இருக்குது. அது பைரவர் தற்போது புதிதாக கட்டினால் கூட அங்கே ஒரு பழமையான கோயில் இருந்ததுக்கான சான்றுகள் அது தற்போது ரிவ்யூ ஆகினு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு பிரம்மா, விஷ்ணு, சிவா இவங்க 3 மும்மூர்த்திக்கு 3 மலைகள் தனித்தனியாக இருக்கிறது. அதை பாவிக்கும் மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள் பழங்காலத்தில். அங்கிருந்து ஒரு ஆறு வந்து ஏரி வந்து அப்படியே போயிட்டு இடையில வந்து இந்த ஐவிஎஸ் அந்த தற்போதைய அந்த பழைய பாதையில் மறைக்கப்பட்டு அப்படியே இதுக்கு நம்முடைய தென்பனி ஆற்றில் போய் கலக்கிறது. அப்போ இது ஒரு கலாச்சாரத்தின் பழங்கால கலாச்சார நீட்சி என்பதை உணர்த்துகிறது. அந்த பழைய ஆறின் தடைப்பாதையில் நீங்கள் இன்றும் காண முடியும். அதை கண்டேன். அது ஒரு தொடர்ச்சி. அப்போது இவ்வாறு வந்த மக்கள் இப்படி வாணியம்பாடிக்கு முற்காலத்தில் வந்தவங்க பரசமர் காலத்தில் அந்த பக்கம் வரார்கள். இவங்கெல்லாம் இணைந்து தான் அப்படி இந்த பரசமர் காலத்தில் இந்த காவிரி ஆற்றை பிடித்து நமது கேரளா, பாலக்காடு சென்று பாலக்காடுலேருந்து பரசமர் ஒரு பெரிய ராஜ்யத்தை அங்கே உருவாக்குகிறார். இவ்வாறு தான் மக்கள் புலன்பெயர்ந்துள்ளார்கள். எனவே ஜவ்வாது மலையை ஒட்டி இங்கு நடைபெறும் திருவிழாவை கொண்டு எவ்வாறு புலன்பெயர்ச்சி என்பதை நடந்தது வாழ்வியல் சான்றிதழ் அடிப்படையில் திருவிழா அந்த வரிசை முறையை கொண்டு எவ்வாறு புலன்பெயர் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகிறது. நேற்று நான் ஆம்பூர் கஸ்பாவில் உள்ள கோயிலை போய் பார்த்தேன். அங்கே பார்க்கும்போது அந்த கோயிலில் சின்ன கல் இருக்குது. அந்த முக்கோண ஷேப்பில் ரா கல். அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு 3 கல் கொஞ்சம் பெருசாக அடுத்த காலகட்டத்தில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிரஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மாரியம் என்று முழு உருவம் தாங்கிது. அப்போ எப்படி நம்ம வழிபாட்டு முறை படிப்படியாக புதிய கற்கால மணியிலிருந்து தற்போது நிலைக்கு சிலை வடிவில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து என்பதை காண்பிக்கிறது. இது தத்துவத்தின் அடிப்படையில் நான் கூத்தாண்டவர் கோயில் அடுத்து இந்த சிலை வடிவு எப்படி வந்ததை அதன் காலகட்டத்தை வருங்காலம் விளக்குகிறேன். அதற்கான முத்தாய்ப்பாக தான் எவ்வாறு இந்த வழிபாட்டு முறை நமது வாழ்வில் தமிழர் வாழ்வில் இருந்தது, அதன் தொடர்ச்சி எப்படி திருவிழாக படவேட்டம்மன் கங்கையம்மன் திருவிழாக இன்றைக்கு நீடித்து கொண்டு இருக்குது. பழமைவாத திருவிழாக்கள் இருக்கிறது. குடியாத்தில் இருக்கிற திருவிழாலாம் கிட்டத்தட்ட பார்த்தா ஆம்பூர் தமிழ்நாட்டு பகுதி மக்கள்,
அப்போ கர்நாடகா, ஆந்திரா, இப்போ 3 மக்களும் கூடுவார்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அப்போது இதெல்லாம் இந்த மக்கள் ஒரு காலத்தில் ஒருங்கிணைந்து வாழ்ந்துள்ளார்கள் என்பதை உணர்த்துகிறது. இப்போது நம் மொழியின் அடிப்படையாலும் இந்த பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் எல்லை வாரியாக பிரிந்து விட்டதனாலும் நம் மொழியால் வேற்றுமை இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்தார்கள். நாம் அந்த ஒரே இனத்தில் தோன்றிய மக்கள் இப்போது மொழி ரீதியாக பிரிந்துள்ளோம் என்பதை நமது வரலாற்றை பின்னோக்கி சென்றால் அறிய முடிகிறது. எனவே இதெல்லாம் ஒரு வரலாற்றின் தொடர்ச்சி. அது நமது வாழ்வியல் முறைகளாக இன்று விளங்குகிறதா என்பது நான் கண்டறிந்த உண்மை, என்னுடைய ஆராய்ச்சி உண்மை. இதுக்கெல்லாம் சான்று நமது ஆலயங்கள் தான் இருக்குது. ஆலய வடிவமைப்பு முறை, வழிபாட்டு முறை, அந்த ஆலயங்களில் குறியீடு என்ன, சித்திர வழிவகுப்பு முறை என்ன, அதை வைத்து எப்படி ஒரு மன்னரின் காலம் இங்கு படிப்படியாக உருவாகின வரும் காலம் விளக்கிறேன். இது ஒரு வரலாற்று சம்பவம் என்பதை நான் பதிவிட முன்மொழிகிறேன். இதற்கு சான்றுகளாக உங்களிடம் எது கிடைத்தாலும் எனக்கு அனுப்புங்கள். இன்னும் அதை செம்மைப்படுத்த முடியும். இவ்வாறு வரலாற்று ரீதியாக கிடைத்த தகவல்களை கொடுத்து ஒரு புத்தகம் வரும்போது ஒரு வரலாற்று புத்தகமாக மாறும். ஏனென்றால் வாழ்வியல் அடிப்படையில் தான் தமிழர்களின் வரலாற்றை மிகவும் தொன்மையாக தனி நடிகை நோக்கி வரையும் நம்ம சொல்ல முடியும். அதனை கல்வெட்டுகள் என்றால் நம்ம ரொம்ப மாடர்ன் ஆகிட்ட பிறகு மன்னர் காலத்தில் தான் ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த தமிழர்கள் வாழ்வியல் முறை திணையிலிருந்து இடைப்பட்ட காலத்தில் எவ்வாறு நாம் கூறுவது, அது அவர்கள் வாழ்வின் அடிப்படையில் ஆந்த்ரோபாலஜி என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள், அதன் அடிப்படையில் சொல்ல முடியும். அத்தகைய வரலாற்றை கண்டறிய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் தமிழர்களின் வரலாறு மிகவும் தொன்மையானது. தமிழின் வாழ்வியலை கொண்டது அத்தகைய பலமான வரலாற்றை நிரூபிக்க முடியும் என்பது என்னுடைய முடிவான திணிவாகும். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.